Hello friends, welcome to Aari works. நான் சௌமியா ராஜ்குமார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக் செயின் ஸ்டிச் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னே சில்க் த்ரெட் வந்து நம்ம எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம். சில்க் த்ரெட்டில் வந்து 2 பிராண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. ஒன்று வந்து பெல் பிராண்டு, இன்னொன்று வந்து ஜிவி பிராண்டு. அந்த 2 பிராண்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா த்ரெட்டோட திக்னஸ் பார்க்கும்போது ரொம்ப லைட்டாக இருக்கும். நம்ம வந்து ஜரியில் போட்டு பார்க்கும்போது ஜரி வந்து திக்காக இருக்கும். இந்த த்ரெட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த த்ரெட் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம 2 த்ரெட்டாக இப்படி ஜாயின் பண்ணி நம்ம போடுவோம். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து போட்டு பழகும்போது இந்த மாதிரி ஒரே ஒரு கலர் மட்டும் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பாபின் கேஸில் வந்துட்டு த்ரெட்டை வந்து சுற்றி வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் போடும்போது இந்த மாதிரி இந்த லெவல் இந்த ஒரே ஒரு த்ரெட் வாங்கி நம்ம வந்து போட்டு பாபின் கேஸில் இருக்கிற த்ரெட்டையும் இந்த கண்டில் இருக்கிற த்ரெட்டு ரெண்டையும் எடுத்து 2 எட்ஜஸையும் சேமாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி வந்து நாட் போட்டுக்கோங்க. இப்போ நாட் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு எம்டி டப்பா வச்சுக்கோங்க. அந்த டப்பாவில் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம கீழே வச்சிட்டோம்னா நூல்கண்டு வந்து உருண்டு போகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் போடும்போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போட போகிறோம். ஆனால் என்ன போட போகிறோம்னா சில்க் த்ரெட்டில் போட போகிறோம். அதுதான் வித்தியாசம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பேசிக் செயின் ஸ்டிச் போடும்போது நம்ம ஜரிக்கு வந்து என்ன நீடில் யூஸ் பண்ணோமோ அதே நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அதர் ஸ்டிச்சஸ் போகும்போது நம்ம நீடிலோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 14 நீடில் வச்சு தான் போடுறேன். ஃபஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி வந்து பஞ்ச் பண்ணும்போது நல்லா பஞ்ச் பண்ணுங்கள். பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே இருக்க த்ரெட்டை மேலே எடுக்கணும். லூப் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி 2 த்ரெட் வந்து நம்மளுக்கு மேலே கிடச்சிருக்கு. இந்த 2 த்ரெட்டை வச்சு தான் நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட போகிறோம். இப்போ வந்துட்டு ஒரு த்ரெட்டை வந்து எடுக்காமல் இன்னொரு த்ரெட்டை எடுத்து வச்சு இப்படி போடும்போது என்ன ஆகும்னா கீழே இருக்க நாட் கலந்துடும். நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா த்ரெட்டோட திக்னஸ் போயிடும். ஸோ நம்ம வந்து மேலே லூப் எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்னா 2 த்ரெட்டும் நம்ம வந்து எடுத்துருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போகலாம். வந்து லூப் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. 2 த்ரெட்டும் இருக்குது. இப்போ வந்து கீழே வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் வந்து நாட் போட்டிருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா நம்ம செயின் ஸ்டிச் போடுற மாதிரியே போட்டுட்டு இந்த லூப் எடுத்ததுக்கப்புறம் பேக்கில் வந்து ஒரு லாக், அதை வந்து பேக் லாக் அப்படி சொல்லுவாங்க, இல்லை பேக் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டிச் நம்ம ஏன் போடுறோம் அப்படின்னா வந்து நம்ம ஏன் பேக் லாக் ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா நம்ம த்ரெட்டில் வந்துட்டு நாட் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த நாட் வந்து அவிழாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். இப்போ வந்து எப்பவும் போல் செயின் ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கில் போடும்போது த்ரெட்டை வந்து இப்படி மேலே இழுத்து இழுத்து நீங்கள் போடுங்க. ரொம்ப சின்னதாலாம் போட வேணாம். ஒரு சைஸ்க்கு ஒரு நார்மலாக ஒரு மீடியமாக ஒரு செயின் ஸ்டிச் சைஸ்க்கு போடுங்க. ஏன்னா த்ரெட் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஏன்னா நம்ம வந்து 2 த்ரெட்டை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் போட்டுட்ருக்கும்போது இப்போ நான் ஒரு த்ரெட்டை மட்டும் எடுத்துகிட்டு நான் அப்படி போட்டேன்னா அதில் வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம போட்ட செயினை வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 2 த்ரெட்டையும் இப்படி பிடிச்சிட்டு த்ரெட்டை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா த்ரெட் வந்து பிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். இப்போ பொதுவாக லாக் போடும்போது ஜரியில் வந்து ஈஸியாக போட்டுடலாம். பட் சில்க் த்ரெட்டில் போடும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா 2 த்ரெட்டை வச்சு நம்ம போடணும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். ஸோ என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி லாஸ்ட்டு ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் லூப் வந்து இந்த மாதிரி பெருசாக எடுத்துக்கோங்க. அகைன் பக்கத்தில் குத்தி கீழேருந்து ஒரு லூப் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபஸ்ட் போட்ட லூப்பை இப்படி பிடிச்சிட்டு மேலே இருக்கிறத நீங்கள் கீழே இழுத்துட்டிங்கன்னா லாக் ஆகிக்கிறோம். இந்த மாதிரி த்ரெட் தெரிஞ்சால் பரவாயில்ல. நம்ம எண்ணாட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா த்ரெட் தெரிஞ்சதுன்னா கீழே வந்து நீடில் விட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை இப்படி இழுத்துட்டோம்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ஹோப்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.